என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பான ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கம். கஷ்டப்பட்டு உழைச்சா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க எல்லாருமே ஜெயிச்சிடுறாங்களான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஜெயிச்சவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு உழைப்பில் கிடைச்சது தான் இந்த ஜில்லாவோட வெற்றி விழா. இன்னைக்கு இந்த ஜில்லா படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் டைமில் சில பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணோம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் கூட என் மேலே முழு நம்பிக்கை வச்சு இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணி நல்ல பப்ளிசிட்டி பண்ணி மக்கள்கிட்ட ரொம்ப அழகாக கொண்டு போய் சேர்த்த ஒவ்வொரு விநியோகஸ்தர்களுக்கும் ஒவ்வொரு தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கி இந்த 100 நாள் கம்ப்ளீட் பண்ண பிவிஆர் தியேட்டர்ஸ், வெற்றிவேல் முருகன் தியேட்டர்ஸ் அண்ட் நம்ம ஆல்பர்ட் தியேட்டர், இந்த ஓனர்ஸ் அண்ட் மாரியப்பன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பலத்த போட்டிகளுக்கு நடுவில் ஒரு 100வது நாள் விழான்றது சாதாரணமான விஷயம் இல்லை. தேங்க்யூ. இந்த வெற்றிக்கு மிக மிக முக்கியமானவங்களை பற்றி இப்போ நான் சொல்லி ஆகணும். டிவி, நெட்டு, திருட்டு விசிடி இதையெல்லாம் தாண்டி தியேட்டர் வந்து படம் பார்த்த என்னுடைய ரசிகர்கள், சினிமா வந்து ஒரு கனவு தொழிற்சாலை. அந்த கனவு தொழிற்சாலையோட கண்கள் ரசிகர்கள். அவங்களோட கண்ணால் படங்கள் பார்க்கலனா இந்த தொழிற்சாலையே இயங்காது. எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குற தயாரிப்பாளர்களுக்கே சம்பளம் கொடுக்குற கண்ணுக்கு தெரியாத முதலாளி ரசிகன். காசு கொடுத்து படம் பார்க்குறாங்க, காசே வாங்காமல் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. சினிமா வந்து எத்தனையோ பேர், எத்தனையோ குடும்பங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த சினிமாவே வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது ரசிகன் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கிரிக்கெட் மேட்சஸ்லாம் அந்த கடைசி ஷாட், அந்த வின்னிங் ஷாட்லாம் அடிக்கும்போது கண்டிப்பாக அந்த பிளேயருக்கு ஒரு பெரிய டென்ஷன் இருக்கும். ஆனால் அதை விட அந்த ஆடியன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஆவலாக இருப்பாங்க. அந்த மாதிரி என்னுடைய ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும் போது அது நல்லா ஓடணுன்றதில் என்னை விட ஆர்வமாகவும் என்னை விட வெறியாகவும் என்னை விட ஆர்வமும் வெறியாவும் இருக்கிற என்னுடைய ரசிகர்கள் என் கூட இருக்கிற வரைக்கும் சரி விடுங்க. இந்த சந்தோஷமான நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன ஆசை ப்ளஸ் வேண்டுகோள். இன்னைக்கு இருக்கிற புது இயக்குனர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இது அவங்களுடைய எல்லா படமும் நான் பார்க்குறேன், இன்க்ளூடிங் நேசன். எல்லா படமும் நான் பார்க்குறேன், புது புது ஐடியாஸோட நல்ல நல்ல படங்கள் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஒரு வேண்டுகோள்னா 2.5 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் கதையை சொல்லி முடிச்சிடுங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா படம் நல்லாவே இருந்தாலும் ஆடியன்ஸ் படத்தை பார்க்கறதுக்கு பதிலாக அவங்க வாட்சை பார்க்க
பொழுதுபோக்கு, அந்த பொழுதுபோக்குன்றதை மறந்துட்டு ஐயோ டைம் ஆயிட்டு இருக்கேன்ற அந்த ஒரு ஃபீலிங் வந்துடும். ரொம்ப நேரம் படம் எடுத்தா பாம்பு கூட கீறிக்கிட்ட தோத்து போகும். அதனால அதை மனசில் வச்சுக்கிட்டு படம் எடுங்க. அண்ட் குறிப்பாக நேசன் எனக்கு ரொம்ப பிடிச்ச டெக்னீஷியன். இந்த படம் ஆக்சுவலாக ஷூட்டிங் நடக்கும்போது நிறைய டென்ஷன் இருந்துச்சு. அந்த முந்தின படத்தினுடைய டென்ஷன், அதனுடைய உச்சக்கட்ட டென்ஷன்லாம் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம். அது அதான் நான் அவர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் எதையுமே நீங்கள் மனசில் எடுத்துக்காதீங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணுங்க அப்படின்ற. அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர் இந்த படத்தை ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்தாரு. அவர் இன்னும் நிறைய பெரிய பெரிய நிறைய ஹீரோஸோடு அவர் படங்கள் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ இந்த மாதிரி நிறையா படங்கள் பண்ணணும். ஃப்யூச்சரில் நானும் அவரோட சேர்ந்து இன்னொரு படமும் பண்ணணும், இந்த மாதிரிலாம் எனக்கு ஆசை இருக்குது. அண்ட் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சௌத்ரி சார் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ராசியான ஒரு கம்பெனி. அவரோட தொடர்ந்து எல்லா படமும் வெற்றிகரமாக அமைஞ்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஜீவா, இன்றைக்கி என்னை பற்றி பேசின அத்தனை விஷயங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜீவா என்னென்னா சொன்ன மாதிரி நண்பன் ஷூட்டிங் என்னால் மறக்கவே முடியாது. என்னை போட்டு சிரிக்க வச்சுக்கிட்டு எதாவது என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு சில மேஜிக்லாம் கூட பண்ணுவார். ஒரு காயினை வச்சுக்கிட்டு சில மேஜிக்லாம் பண்ணுவார். ஒரு நாள் என் பையனை கூப்பிட்டு வச்சு கூட எனக்கு அவர்லாம் செஞ்சு காமிச்சார். அவன் இன்னும் அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் வீட்டில் உட்காந்து, எப்படி பண்ணார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஜீவா, நீங்கள் சூப்பராக நடிக்கிறீங்க, நல்ல நல்ல படங்கள் பண்ணுறீங்க. கூடுவோம், நீங்களும் இன்னும் நிறைய படங்கள் ப்ரொடியூஸும் பண்ணணும், எங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸுக்கெலாம் அவங்க அவார்டு கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் வைரமுத்து சார், அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு அதான் அவருடைய வார்த்தைகள் எனக்கு அவருக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு பெரிய பெரிய வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசினாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கௌரவிச்சு இந்த கையால் அந்த அவார்ட்லாம் வாங்கினதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகான சாங் அந்த கண்டாங்கி சாங். அண்ட் இமான், முக்கியமாக இந்த ஃபங்க்ஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சிங்கர்ஸ்லாம் ஸ்டேஜில் பாடினது அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருந்துச்சு. மறந்துட்டு அப்படியே அவங்கள நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டேஜில் பாடின அத்தனை சிங்கர்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இமானுடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் தமிழன் படத்தில் ஜாயின் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதாவது அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நீங்கள் அது வெஸ்டர்னாக இருக்கட்டும், அது ஃபோக்காக இருக்கட்டும், மெலடியாக இருக்கட்டும், அது உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு மெலடி டச் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். சும்மா குத்துப்பாட்டு வந்தாங்க ஆடினாங்க போனாங்கன்னு இல்லாமல் அதுக்குள்ளே கூட ஒரு சுகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் அவருடைய மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இந்த மெலடி சாங் கண்டாங்கி சாங் கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சூரிய அண்ணன், சூரியோட வளர்ச்சியும் இப்போ ரீசெண்டாக அவர் பண்ணுற எல்லா படமும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஒரு தனி ஸ்டைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு வர்றாரு. ஸோ அந்த வகையில் அவருடைய வளர்ச்சியும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த மகாத், என் கூட தம்பியாக நடித்த மகாத், அண்ட் ரொம்ப அழகான ஒரு ஹீரோ. அவர் கூட இந்த படத்தில் நடித்தது ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக இங்கே மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தேட்டர் உரிமையாளர்கள், ஷிபு அண்ட் பிடி செல்வகுமார் அவர்கள், என் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த அத்தனை நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக அமைச்சதில் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் உங்களை நான் கத்தியில் மீட் பண்ணுறேன்.